ஹலோ லவ்லி சோல்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட், ஃபீலிங் அமேசிங். இன்றைக்கி நம்ம உங்கள் பர்சனோட எனர்ஜி டுவர்ட்ஸ் யூவை பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்களை எப்படி நினைக்கிறாரு, என்னவா ஃபீல் பண்ணுறாரா, மிஸ் பண்ணுறாரா, என்ன நடந்துட்டுருக்குது உங்கள் பர்சன் லைஃப்ன்றதை பார்க்குறோம். திங்க் யூர் பர்சன் அண்ட் இஸ் நேம். டேக் அ டீப் பிரெத். ஹியர் த வைபஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஓகே, கிங் ஆஃப் வாண்ட்ஸ். முதல்ல இதை பார்த்துடலாம் என்ன இந்த கார்டு சொல்லுதுன்றத. ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பர்சன் கொஞ்சம் இம்மெச்சூரான பர்சன், கொஞ்சம் குழந்தைத்தனம் இருக்குது, அப்ரோச் பண்ணுற ஆசை இருக்குது, ஆனால் ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா என்ன பண்ணலான்ற எனர்ஜி இது உங்கள் பர்சன் எனர்ஜி ஷோ பண்ணுது. கம்யூனிகேஷனுக்கு ரெடி ஆகுறாங்க, ஆனால் ஒரு சில பாஸ்ட் இன்சிடெண்ட்னால அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இது ஒரு நல்ல கார்டு வியூவர்ஸ்க்கு. மேபி ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்கள, இல்லை உங்களை ஏமாற்றிட்டு உங்களை பெட்ரையல் பண்ணிட்டு போனவங்க அங்கே நல்லா அனுபவிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், மொத்தமாக கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, மொத்தமாக பெட்ரையல் போய் என்னென்ன அவங்க உங்கள்கிட்ட என்னென்ன பண்ணாங்களோ அதை அவங்க இன்னொருத்தர்கிட்ட அனுபவிச்சிருக்காங்கன்றது காமிக்குது. அந்த எனர்ஜி இப்போ உங்கள்கிட்ட வர தூண்டிட்டு இருக்குது. பாஸ்ட்டை பார்த்து வர எனர்ஜி காமிக்குது பாருங்க. நீங்கள் கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஆனால் என்னன்னா கொஞ்சம் ப்ரைடு இருக்குது, கொஞ்சம் ஈகோ இருக்குது, எப்படி ரீச் பண்ணிடணுன்ற ஐடியா இருக்குது, ஆனால் கொஞ்சம் தயக்கம். வெயிட் பண்ணி பார்க்கலாமே, இவங்களே நம்மள்ட்ட வருவாங்களான்றது. ஆனால் 10 ஆஃப் வாண்ட்ஸ் கூடிய சீக்கிரம் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, என்ன நடந்தாலும் சரி நம்ம தைரியமாக கம்யூனிகேட் பண்ணிடலான்றது இந்த 2 கார்டும் காமிக்குது. லெட்ஸ் சி, ஏன் என் வியூவர்ஸை மிஸ் பண்ணுறீங்க, ஏன் என் வியூவர்ஸை மிஸ் பண்ணுறீங்க. ஸ்டார் கார்டு, ஜஸ்டிஸ், த மெஜிசியன் வந்திருக்குது. ஸ்டார் கார்டு ஒரு பேலன்ஸான சுச்சுவேஷனை உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அவரோட கார்மிக் லெசன் தேர்ட் பார்ட்டிகிட்ட அனுபவிச்சதுனால இப்போ அவர் உங்கள்கிட்ட ஒரு நல்ல பேலன்ஸ் ஃபுல்லான லைஃப்பை எதிர்பார்த்து வந்துட்டுருக்கிறாரு. இந்த 3 கார்டும் ஆர்கானா கார்ட்ஸ், மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ். ஸோ இது லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டை காமிக்குது. அதே மாதிரி ஜஸ்டிஸ், அவரோட கார்மிக் லெசனை முடிச்சிட்டாரு, என்னென்ன இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டாரு. மறுபடியும் இவர் உங்களுக்கு ஒரு கார்மிக் சோல். இவர் உங்களுக்குள்ள ஒரு ஃபெமின் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி அவரை உங்கள் பக்கம் பார்த்து புஷ்பேக் பண்ணிட்டு இருக்குது. மெஜிசியன் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு கொஞ்சம் மேனிப்புலேஷன் பவர் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. நம்ம எப்படின்னாச்சும் கையில் காலில் விழுந்தோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி, இல்லை பழைய மெமரிஸை ரிப்பீட் பண்ணி, கிஃப்ட் கொடுத்து, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எப்படி மேனிப்புலேட் பண்ணி உங்களை கிட்ட வச்சுக்கணும், கூட வச்சுக்கணுன்ற ஒரு எனர்ஜியை காமிக்குது. இது சும்மா டைம் பாஸ் இம்பல்சிவான எனர்ஜியில் இந்த 3 கார்டும் காமிக்குது. இந்த 3 கார்டும் ஸ்ட்ராங்கான எனர்ஜியை உங்கள் பக்கம் காமிக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுன்னா அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஃபேட் ஆயிடுச்சு. அதை தான் இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. அவர் உங்களை பார்த்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் அவர் செஞ்ச பெட்ராயல், கொஞ்சம் அந்த தப்பெல்லாம் யோசிச்சு எப்படி வரலாம், எப்படி மனிப்புலேட் பண்ணலான்னு. ஆனால் கண்டிப்பாக உங்களை பார்த்து வரது உறுதி. பாட்டம் ஆஃப் த டெக் டவர் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் முடிவுக்கு வந்துருச்சுன்றது. பாட்டம் ஆஃப் த டெக் என்ன சொல்லுதுன்னா, இந்த டவரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் விழுகுறாங்க பாருங்க. அதாவது என்னென்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக சுற்றிட்டு இருந்த உங்களோட பர்சன் இப்போ திடீர் ஒரு தண்டர் ஸ்ட்ராம், ஒரு இடி விழுந்ததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக பிரேக் ஆயிருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டியோட உண்மைகள் வெளியில் வந்திருக்கலாம், அவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டெப்ரெஸ்ஸாக இருந்திருக்கலாம். அதனால சம்திங் ஹேப்பன். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வருது. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வந்துச்சுன்னா அது காமிக்கிறது நியூ பிகினிங். நியூ பிகினிங் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் பாருங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு.
முடிஞ்சு உங்களோட வேல்யூ தெரிஞ்சு உங்களுக்காக எப்படி உங்கள அப்ரோச் பண்ணலான்றத வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தைரியத்த புல் பண்றாரு. ரிலேஷன்ஷிப்ப பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. தன்னோட கார்மிக் லெசன முடிச்சுட்டாரு. ஜஸ்டிஸ். மேபி நீங்க ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இவர் தான் வேணும் எனக்குன்ற மாதிரி. அந்த மேனிஃபெஸ்டேஷன் இங்க காமிக்குது. ஜஸ்டிஸ் காமிக்குது. அதே மாதிரி மெஜிஷியன் என்ன காமிக்குதுன்னா, அவரு உங்கள மேனிபுலேட் பண்ணுவாரு. அவர் பேசினா நீங்க ஓகே ஆயிருவீங்க. அவர் வந்து அவரோட சிச்சுவேஷன சொன்னா ஓகே ஆயிருவீங்க. நீங்க அவர அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்ற எனர்ஜி காமிக்குது. ஸோ ஓவரால் கம்யூனிகேஷன் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. ஏன்னா மேஜர் ஆர்கானா கார்டு வந்திருக்கனால கொஞ்சம் பேஷன்ஸா வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஆ கண்டிப்பா உங்க பெர்சன் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாரு. இதுல ஜோடியாக் சைன் என்னென்ன காமிக்குதுன்னா, லியோ, அக்வாரியஸ், ஜெமினை, ஏரிஸ், லிப்ரா, விர்கோ காமிக்குது. டேக் வாட் ரெசனேட். டைம் ஃப்ரேம் வந்து 2 to 4 வீக்ஸ், அரௌண்ட் 1 மந்த்ன்னு எடுத்துக்கலாங்களே. இமோஷனல் ஹீலிங்க்கு ஒரு 2 to 3 months ஆகும். ஸோ அவசரப்பட வேண்டாம். யோசிச்சு முடிவெடுங்க. டவர் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு சின்ன வேற ஒரு பிரச்சனைக்காக உங்களை விட்டவங்க கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு லெசனை அனுபவிச்சுட்டு உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ஸோ பேனிக் ஆக வேண்டாம். கொஞ்ச நாள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ட்ரூ ஆயிட்டு இருக்குது. இது ஒரு விஸ்ஃபுல்மெண்ட் எனர்ஜியை காமிக்குது. சடனாக ஒரு மெசேஜ் வரலாம், நைட் டைமில் வரலாம், ஒரு ஃபஸ்ட்டு சரி சாரின்ற மெசேஜ் வரலாம், அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. த்ரோட் சக்ரா ஹீலிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. த்ரோட் சக்ராக்கான சிம்பிள் ரெமெடி சொல்கிறேன். தண்ணியை கான்சியஸ்லி தண்ணியை குடிங்க. ப்ளூ கலர் அடிக்கடி வேர் பண்ணுங்க. ஹம்மிங், சாண்டிங், லவுடாக பேசுகிறது, தனியாக பேசுகிறது, அதெல்லாம் செய்யுங்க. கொஞ்சம் மைண்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏதாச்சும் இமோஷனல் பேக்கேஜ் மைண்டில் கேரி ஓவர் பண்ணியிருந்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் மைண்டில் அதை வந்து எழுதிட்டு எரிச்சிருங்க. ஒரு பேப்பரில் எழுதிட்டு எரிச்சிருங்க. நைட் டைமில் நல்லா டீப் பிரெத் எடுங்க. ஹார்ட் ஹீலிங் கூட பண்ணலாம். ஹார்ட் ஹீலிங் தெரப்பி பண்ணலாம். சக்ரா ஹீலிங் ஒய்ஏஎம்எம்னு சொல்லி ஒரு 5 times சொல்லிவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் வணங்குற கடவுளுக்கு தூங்குங்க. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை பார்த்து வந்துட்டுருக்கிறாரு. ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கைட்லைன் வேணும்னா அடுத்து வர என்னோட வீடியோவை பாருங்கள். கனெக்ட் வித் மீ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.